இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் படிக்கும் போது என் மனசு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. எனக்கு அப்போதான் ஒரு விஷயமே எனக்கு புரிஞ்சுது. கலியுகம் போய் காஜயுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த வீடியோஸோட கமெண்ட் எனக்கு படிக்கும் போதே புரியுது. பாவம் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட போறாங்களோ. இதுல ஒரு பையன் அதுல ஒரு கமெண்டார பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கானா, பேபி நீ பார்க்க அப்படியே கியூட்டா பொம்மை மாதிரியே இருக்க பேபின்னு அவன் கமெண்ட் பண்ணியிருக்கான். அது உண்மையிலேயே பொம்மை தான்டா. அது ஒரு ஏஐ கூட தெரியாம நம்ம பசங்க உள்ள போயிட்டு ஸ்வீட் கியூட்ன்ட்டு மெசேஜ் போட்டுட்டு இருக்கீங்க गाइस. அந்த பேஜோட பயோ செக் பண்ணீங்களா? டிஜி லாஸ் கேர்ள் பை அட்மின் நேம் இருக்கா? அது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் கேர்ள், ஓகேவா? இதுல வேற அட்மின் வந்து உள்ள போயிட்டு கேள்வி கேட்டா கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணி பிளாக் பண்றாராம். அட்மின் படி நீ வந்து கவலையே படாத. உன்னை பத்தி இப்ப என்னதான் நான் வீடியோ போட்டாலும் இதை பார்த்துட்டு வந்து இந்த பொண்ணோட ஐடி கொடுங்கன்னு கேட்பாங்க. உனக்கு ஃபாலோஸ் ஏறுமே தவிர்த்து என்னால உனக்கு இறங்க போறது கிடையாது, புரியுதா? இதுக்கு நீ யாராவது வந்து கேட்டு பாருங்களா. அப்படி இதுல நம்மளோட ஷினோபி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, எங்க நீங்க பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. நாள கிஃப்ட் அம்சனா என்ன ப்ரோ, அக்கா நல்லா தானே இருக்காங்க ப்ரோ. என்னோட அடுத்த கிஃப்ட் டிஎம்ல வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் நான் சொன்னேன், டேய் அது பொண்ணே இல்லடா. என்ன தலைவா சொல்ற? ஆமா தலைவா. சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்றவரு நீங்களும் பொண்ணு நினைச்சு உள்ள போயிட்டு சிங்க்லரோட அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. அன்னைக்கு ஒரு பையன் ப்ரோ எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு சினிமா கத்துக்கணும்னு என்கிட்ட வந்து சொல்லி உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தான்ட்டு. எப்படி இப்படிலாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம ஈஸியா உனக்கு நான் கத்து தரேன், வெறும் உனக்கு மந்த்லி இவ்வளவுதான் உனக்கு ஃபீஸ்னு எல்லாம் கிளியரா கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அவன் என்ன சொன்னா, என்கிட்ட சுத்தமா இப்ப காசு இல்ல ப்ரோ, நான் காசு வந்தவனா வரேன்னு சொல்லி 2 மாசம் போய் 3 மாசம் ஆகி நான் அரோரா வீடியோ நான் கிரியேட் பண்ணும் போது சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆளுங்க யாருனாச்சும் இருக்கிறாங்களான்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அரோரா சிங்க்லரோட சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருக்காரு தலைவர். 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கு சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றோம் ப்ரோ, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது நீங்க ஏன் ப்ரோ சொல்றீங்க, நீங்க கேட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சிகரெட் கஞ்சா அதோட கொடூரமான ஒரு விஷயம் இதுதான் தெரியுமா? மாதிரி விஷயத்துக்கே நீ வந்து விழுந்துட்டானா நீ அவ்வளவு வீக் ஆயிடுவேன்னு சொல்றவன ஈஸியா மனிபுலேட் பண்ண முடியும். சொசைட்டில நீ பெண்களை பாக்குற விதமே உனக்கு மாறிடும். உன்னோட மைண்ட் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஒன்ஸ் அதை நீ கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல. இதுவும் ஒரு விதமான ஒரு அடிக்ஷன் தான். இதுல மாட்டிக்காதீங்கன்ட்டு சொல்றதுக்கு மட்டும் தான் கால் பண்ற. ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணனும்னா இது ஒரு சின்ன தொடக்கமா தான் இருக்கும். ஆனா உனக்கு வருங்காலத்துல உன்னை பெரிய அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பொம்மைய பார்த்து மூட ஏத்திட்டானே போ. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குரு